ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்குறோம். அதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புடைய முடிவுகளை உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். திருவொற்றியூரில் திமுகவுடைய கூட்டணி கட்சி சிபிஎம் எல் சுந்தர்ராஜன் போட்டி போடுறாரு. அதிமுக சார்பாக கே குப்பன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா பாஸ்கர், தாவேக்கா கட்சியின் சார்பாக செந்தில்குமார். களம் யாருக்கு சொந்தமாக போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் இங்கே கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது, குப்பனுக்கு கொஞ்சம் சாதகமான சூழல் இருக்குது அப்படிங்கிறோம். ஆனால் கடைசி கட்டத்தில் அந்த தேர்தல் பிரச்சார காலம் அங்கே இதில் பல விஷயங்கள் நடந்திருக்குது. என்னெல்லாம் நடந்திருக்குது, எதனால் மாற்றங்கள் நடக்கப் போகிறது, யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதெல்லாம் மோகனகிருஷ்ணன்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். திருவொற்றியூர் முதற்கட்ட கள ஆய்வில் சிபிஎம் ஒன்றும் தேராதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ களம் எப்படி இருக்குது? முதற்கட்ட கள ஆய்வில் நமக்கு சிபிஎம்முக்கும் திமுக மேலே மிகுந்த அதிருப்தி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது ஒருவேளை முதலமைச்சர் இல்லை யாராவது போட்டு காமிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நமக்கு ஸ்ரீ டிவியில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அதை கருத்தில் கொண்டு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிலரெல்லாம் என்னப்பா நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, எதற்காக ஜெயிக்க மாட்டோம், என்ன பிரச்சனை என்பதையெல்லாம் நம்மை தொடர்பு கொண்டு கேட்டார்கள். நம்ம அங்கே கலாய்வுக்கு சென்ற போது கூட சில முக்கிய கட்சி நிர்வாகிகள் எதனால் என்ன எங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அதில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய மைனஸ் பாயிண்ட் நாமளும் எடுத்து சொல்லியிருந்தோம். அதை நம்மளுடைய நிகழ்ச்சியும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நல்லா கவனித்து பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் வெற்றிகள் அடையணும் என்பதற்கெல்லாம் சில வழிமுறைகளை தேர்ந்தெடுத்தார்கள். அது மட்டுமின்றி இந்த பகுதியில் முதலமைச்சர் அவர்கள் மீனவர்கள் சமுதாயத்தினுடைய வாக்குகள் பெறுவதற்கு கணிசமாக உள்ளது, அதை வாங்க மிகவும் கடினமாக உள்ளது என்று நாம் குறித்திருந்தோம். முதலமைச்சர் நேரடியாக அந்த மீனவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, செயலாளராக இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு முதலமைச்சரை நேரடியாக அவர்களிடத்தில் உரையாடல் செய்திருக்கிறார். அப்போது இந்த முறை நாம் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைத்தால் இந்த பகுதியில் மீனவர் சமுதாயத்தில் நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு, அதாவது அங்கே ஒரு பெயர் அடிப்பட்டது, அது எந்த அளவுக்கு உண்மை, சேகர் என்ற ஒருவருக்கு மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும். ஆகையால் நீங்கள் இந்த முறை ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயத்தின் வாக்கும் எங்களுக்கு கூட்டணி கட்சிக்கு போட்டு ஜெயிக்க வையுங்கள், அதன் பின்பு நானே உங்களை பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் என்பது நமக்கு அங்கு முதற்கட்ட தகவலில் இருந்து இரண்டாம் கட்ட தகவலுக்கு சென்ற போது கிடைத்த தகவல். முதலமைச்சர் இது போன்று கூறினார் என்பதை அவர் தன்னுடைய மக்கள் மத்தியில் அதை ரெக்கார்டாக பதிவு செய்து, இது பாருங்க முதலமைச்சரே நேராக நாம் இன்றைக்கி தான் நம்மளுடைய வாக்கு கேட்குறாரு என்ற மாதிரியெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீனவ சமுதாயத்திற்கு போட்டு காண்பித்து இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. ஆகையால் முதலமைச்சரே பேசுகிறாரா, அப்போ நமக்கு மாவட்ட செயலாளர் கிடைச்சிருமா? ஏனென்றால் ஒரு சட்டமன்ற வேட்பாளரை விட, ஒரு திமுகவில் ஒரு மந்திரியை விட மாவட்ட செயலாளர் என்பது மிகுந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவி. அதை நாங்கள் மீனவர் சமுதாயத்தை எடுத்துவிட்டால், அதை நமக்கு நம் சமுதாய மக்களுக்கு கொடுத்து விட்டால் நாம் கேட்டதெல்லாம் செய்து கொள்ள விடலாம் என்ற ஒரு யூகத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய வாக்குகள், அதாவது நாம் தமிழருக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் இதெல்லாம் மீனவர் சமுதாயத்தினுடைய வாக்குகளாக இருந்தது. நாம் தமிழருக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் அனைத்துமே, ஏனென்றால் இந்த பகுதியில் பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்து நடத்தியுள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இந்த நாம் தமிழருடைய வாக்குகள் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயத்தினுடைய வாக்குகளும் திமுகவிற்கு போடப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர் சமுதாய மக்கள் நமக்கு தெரியும். ஏனென்றால் முதலமைச்சரே மாவட்ட செயலாளர் பதவி வழங்கக்கூடிய என்ற பதவி ஆசையின் காரணத்தினாலே இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயத்தினர் அங்கே இருக்கக்கூடிய, ஏனென்றால் மீனவர் சமுதாயம் அதிக அளவில் இருக்கக்கூடியதால் அந்த கூட்டணி கட்சிக்காக வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை முதலமைச்சர் பேசாமல் அந்த மீனவர்கள் சமுதாயத்தும் இருந்து வாக்குகள் வராமல் இருந்திருந்தால் இந்த பகுதியில் ஒரு அளவுக்கு, அதாவது இந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்பார்க்காத அளவிற்கு நாம் தமிழர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த வெற்றி என்பது பறிபோகிவிட்டது. நாம் தமிழர் கட்சி இந்த சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்திற்கு வர வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் வெற்றி யாருக்கு என்று பார்த்தபோது
கூட்டணி திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது என கள நிலவரத்தில் நமக்கு தெரிய வருகிறது. திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம். முதற்கட்ட கலாய்வில் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய அளவு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகம் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம், நாம் தமிழர் கட்சி இங்கே பெரிய அளவிலே போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறது. அதனால் மீனவர்கள் மத்தியில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது வந்து தாவேக்கா போட்டி போடுதுங்கிறது ஒரு பக்கம், மீனவ சமுதாய மக்களுக்கு பல அஷூரன்ஸை வந்து அந்த மீனவ பிரதிநிதிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து ஸ்டாலின் பேசியதும் அந்த குரல் பதிவை வந்து அந்த சமுதாய மக்களிடம் சொல்லியே வாக்கு கேட்டிருக்காங்க. அதனால் மீனவர்கள், பெரும்பான்மையான மீனவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிறதுனால இந்த முறை அந்த பகுதியிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வருவதற்கான வாய்ப்பையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.